ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனக்கிழங்கு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா இலைகள் காஞ்சி அந்த தண்டு எல்லாமே உணர்ந்து போச்சுங்க. அது கையில் எடுத்ததுமே வந்துடுச்சு. இங்கே தான் இருக்குது கிழங்கு. இதை எடுத்துடுவோம். கொட்டியும் நம்ம எடுக்கலாம். இதில் வந்து பெரிய க்ரோ பேகுங்க, 18க்கு 15 அந்த க்ரோ பேகு. அதனால் ஒரு பக்கம் வந்து நெய் மிளகாய் வச்சுருக்கேன். அதனால தான் நம்ம இப்படி தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம கொட்டிட்டோம்னா எல்லாமே எடுத்துடலாம். இதை வந்து நம்ம தோண்டி எடுத்துருவோம். நல்லா பெரிய கிழங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன தடவை எடுத்தது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு எடுத்துட்டோம். அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கிறோம். நல்லா மண்ணை தோண்டிட்டு எடுப்போம். இதுக்கு வந்து ரொம்ப பராமரிப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க. கொக்கோ பீட்டு இல்லைன்னா மணல் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தோட்டத்து மண், தொழு உரம் இல்லைன்னா ஆட்டு உரம், இதை சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உயிர் உரங்கள் அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு சேர்க்கணுங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம மணல்லே சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கூட கலந்து அந்த மண் கலவையோடு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டில் வந்து போட்டு நிரப்பிக்கலாம். கிழங்கு ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இது கரெக்டாக வந்து 6 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. 6 மாதம் முடிஞ்சு அதுவாக காஞ்சதுக்கப்புறம் பக்கத்து கிளைகள் எதுவுமே வைக்கலை. இல்லைனா பக்கத்தில் தண்டு மாதிரி வரும். அப்போனா இன்னும் சரியாக வளர்ச்சி அடையலைன்னு இது ஃபுல்லாகவே காஞ்சி போனதுனால தான் எடுத்துட்டேன். கிழங்கு இருக்குது, சுற்றியும் கிழங்கு வச்சுருக்கு குட்டி குட்டியாக. இதை வந்து நல்லா கழுவிடுவோங்க. மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, கம்போஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, அதையும் கொஞ்சம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இலைத்தழைகள், நல்லா காஞ்ச இலைத்தழைகளை வந்து மேலே வந்து மூடாக்கு மாதிரி போட்டுவிட்டாலும் அதோட சத்துக்களும் வந்து உரங்களாக மாறிடும். நம்ம வந்து ரொம்ப மற்ற உரங்கள்லாம் கொடுக்கணும்னு இல்லை. மண்கலவையில் மட்டும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப உரங்கள் தேவையில்லைங்க. நான் வந்து 5 வருஷங்கிட்ட நான் வந்து இந்த கிழங்கு வச்சிட்ருக்கேங்க. முதல்ல வந்து நான் விதை கிழங்குன்னு எதுவும் வாங்கலை. கடையில் நம்ம காய்கறி கடையில் வந்து ஒரு முளைச்சி இருந்தது அந்த கிழங்கு. அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னாங்க. சரி, நான் அதை வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். அதிலேருந்து தான் நான் விதை கிழங்குகளை உருவாக்கி வச்சிட்ருக்கேங்க. இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த முளைப்பு, அங்கே வந்து ஒரு பகுதியாக வெட்டி நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டு கொஞ்சம் முளைச்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மண்ணில் ஊனி வச்சிட்டோம்னா கிழங்கு வைக்குங்க. இதில் வந்து நான் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி விதைக்காக வச்சுட்டு மீதியை வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 4-5 பேக்கில் வந்து எப்போவுமே இதை போட்டு வச்சுருவேங்க. இதோட காலம்னு பார்த்திங்கன்னா 6 மாதம் இல்லைனா 8 மாதங்க. அதுவாக நல்லா அந்த தண்டு ஃபுல்லாக காஞ்சு சருகாக ஆயிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை எடுக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதை வந்து உடனே சமைக்கக்கூடாதுங்க. ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.